ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவில் வளரணும் அப்படின்னா 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இப்போ என்னுடைய வருமானத்தில் நான் எவ்வளோ சேமிக்கணுன்றது என்னுடைய டிசிஷன், வேறு யாரும் நம்மளை டிசிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாரன் பஃபெட்டுக்கு இன்றைக்கி 90 வயசு ஆகுது. ஆனால் அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வயசுலேயே அவர் ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய பேர் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறதுலேயே பார்த்திங்கன்னா சில வருஷங்களை கடந்துருவாங்க. அப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற விஷயம் மாறி நான் இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சிடுவேன். நான் பணக்காரர் ஆகாமல் இருக்கிறதுக்கு பெரிய எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா நானாக தான் இருக்கேன். எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே, பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ பணம் சம்பாரித்து எல்லாருக்குமே பணக்காரர் ஆகணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அதுக்கான சீக்ரெட் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு அந்த சீக்ரெட் தெரியாது. எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸை நோக்கி தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அது ரைட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக ரைட். ஆனால் அதை மட்டுமே வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது. வாரன் பஃபெட்டை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் பார்த்திங்கன்னா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ்க்கு தான் அவருக்கு பெரிய அளவில் பேர் கிடச்சிருக்கு. ஆனால் அவரோட இன்னொரு முக்கியமான சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட் என்னன்றதை கடைசியாக பார்க்கலாம். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவில் வளரணும் அப்படின்னா 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அந்த 3 விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது நீங்கள் எவ்வளோ மாதமோ இல்லை வருஷத்துக்கோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த தொகை எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை வச்சு தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வளரப்போகுது. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் எந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னில் வளருது அப்படின்றது முக்கியம். 10% வளருதா, இல்லை 15% வளருதா, இல்லை 20% வளருதா? அஃப்கோர்ஸ் ஹையர் த பெட்டர். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இதை பற்றி ஆக்சுவலாக நிறைய பேர் பேசுறது கிடையாது. அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒன்று, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ரெண்டாவது, எவ்வளோ ரிட்டர்னில் வளருது. மூணாவது, எவ்வளோ டைம் நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த 3 விஷயத்தையும் வச்சு தான் நீங்கள் பெரிய அளவில் தொகையை சேர்க்க முடியுமா இல்லையான்றதையே தீர்மானிக்க முடியும். இப்போ இந்த 3 விஷயத்தில் எந்த விஷயம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலான்றது உங்கள் கையில் இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ டைம் கொடுக்கலான்றதும் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் ரிட்டர்ன் உங்கள் கையில் இருக்கா இல்லை என் கையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக யாரோட கையிலையும் கிடையாது. அது 10% வளரலாம், இல்லை 15% வரலாம், இல்லை 8% வளரலாம். ஆனால் எது நம்ம கண்ட்ரோலில் இல்லையோ அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம திரும்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அஃப்கோர்ஸ் அது முக்கியமான விஷயம்னாலும் அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஆனால் ரிட்டர்ன் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை ஆக்சுவலாக ரீசனபிளாக ஈஸியாக அடைய முடியும். அதை தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு சொல்லுவோம். இந்த P × 1 + R/100 என்ன அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே ஸ்கூலில் இந்த ஃபார்முலாவை படிச்சிருப்போம். மேக்ஸ் டீச்சர் கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு, டைம் இஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான் அதை கண்கூட பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 5000 ரூபாய் பண்ணுறதுக்கு பதிலாக 10000 ரூபாய் பண்ணிங்கன்னா அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம். இப்போ என்னுடைய வருமானத்தில் நான் எவ்வளோ சேமிக்கணுன்றது என்னுடைய டிசிஷன், வேறு யாரும் நம்மளை டிசிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணுறது 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேனா, இல்லை 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேனா, இல்லை 30 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேனான்ற டிசிஷனும் என் கையில் தான் இருக்குது. ஆனால் ரிட்டர்ன் என்னுடைய டிசிஷனில் இல்லை. இப்போ இந்த 3 கலவையும் சரியாக இருந்ததுன்னா ஆக்சுவலாக நீங்கள் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ இப்போ வாரன் பஃபெட்டோட கதைக்கு போகும். இப்போ வாரன் பஃபெட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட 85-90 பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு அவருடைய சொத்து மதிப்பு இருக்குது. ஆனால் இந்த சொத்து மதிப்பில் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் கரெக்டாக போனது மட்டும் முக்கிய காரணம் கிடையாது. அஃப்கோர்ஸ் அது முக்கியமான காரணம். அவர் வாங்கின ஸ்டாக்ஸாக இருக்கலாம், அவருடைய ஸ்கில்லாக இருக்கலாம், அவருடைய நாலேஜாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் இவரை விட இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஆக்சுவலாக வாரன் பஃபெட் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக அவருடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 18% 22% தான் அவருடைய ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் வருஷத்துக்கு 30%, 60% சம்பாதிச்ச மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் யாருமே வாரன் பஃபெட் அளவுக்கு உலகத்தில் மீனிங் தெரிய வந்ததில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபெட்டுக்கு இன்றைக்கி 90 வயசு ஆகுது. ஆனால் அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வயசுலேயே அவர் ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 80 வருஷமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கிறனால, நான் சொன்ன அந்த கடைசி டைம் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் கொடுத்த அளவுக்கு மற்ற யாருமே கொடுக்கல. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவரை பணக்காரராக மட்டுமா ஆக்கலை, உலகத்திலே பெரிய பணக்காரராக மாற்றிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டோன்னா லைஃப் ஈஸி. ஆனால் ஜென்ரலாக இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரும்போது மட்டும் காலில் சுடுதண்ணி ஊற்றிட்டு தான் வருவாங்க. இன்றைக்கி போட்டால் நாளைக்கு பணம் சம்பாதிக்க முடியுமா, இல்லை ஒரே வருஷத்தில் சம்பாதிக்க முடியுமான்னு அதுக்கு ஆன்சர் அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அப்படி ஒரு வழி இருந்துட்டால் நான் சீக்கிரமாக பணக்காரர் ஆகிடுவேன்ற அந்த தேடல் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்மளை
தப்பான டிசிஷன் எடுக்க வைக்குது. ஸோ இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் மாதம் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர்னால ஒரு மாதம் 10,000 ரூபாய் சேர்க்க முடியும், 1000 ரூபாய் சேர்க்க முடியும், எதுவாக வேணா இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 10,000 ரூபாய் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது 12% சராசரியாக வளருதுன்னு வச்சுப்போமே. இதை நீங்கள் 10 வருஷம் பண்ணிங்கன்னா 10 வருஷத்தோட கடைசியில் உங்களுடைய கார்பஸ் வந்து கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபாய் இருக்கும். இப்போ இதையே நீங்கள் வந்து 20 வருஷம் பண்ணுறீங்க, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதே தான், ரிட்டர்ன் அசியூம்டு அதே தான். ஆனால் 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் 20 வருஷத்துக்கு பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போது உங்களுடைய கார்பஸ் வந்து 22 44 ஆயிருக்காது, 22 ஆக்சுவலாக 92 ஆயிருக்கும். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இப்போ இதையே நீங்கள் வந்து 30 வருஷத்துக்கு பண்ணிங்கன்னா அதே இன்புட் தான், ஆனால் உங்களுடைய மெச்சூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. இதே நீங்கள் 40 வருஷத்துக்கு பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே, உங்களுடைய கார்பஸ் கிட்டத்தட்ட 9 கோடி கிட்ட இருக்கும். 50 வருஷத்துக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 30 கோடி கிட்ட இருக்கும். ஒரு 10,000 ரூபாய் சாதாரணமாக இன்வெஸ்ட் பண்ணி 30 வருஷம் நிறைய பேர்னால ஈஸியாக வந்து வெயிட் பண்ண முடியும். 20-25 வயசில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 55 வயசு வரைக்கும் ஈஸியாக உங்களால் வெயிட் பண்ண முடியும். அண்ட் மாதம் 10,000 ரூபாயில் அதை விட ஜாஸ்தியாகவே பண்ணலாம். ஆனால் இந்த 10,000 ரூபாவை நீங்கள் சரியாக இன்வெஸ்ட் பண்ணி அதை தேவையில்லாமல் தொடாமல் இருந்தீங்கன்னா அது ஆக்சுவலாக 3 கோடி ரூபாய் அளவுக்கு வளர்ந்துருக்கும். ஆனால் எத்தனை பேர்கிட்ட 3 கோடி ரூபாய் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர்கிட்ட 3 கோடி ரூபாய் இருக்காது. ஏன்னா எல்லாரும் மிஸ் பண்ணுற முக்கியமான விஷயம் டைம் தான். ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணக்காரர் ஆகணும்னா 3 விஷயத்தையும் நீங்கள் சரியாக கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் பணக்காரர் ஆக முடியும். ஸோ இப்போ இந்த 3 விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இதில் ஆக்சுவலாக வந்து என்னுடைய லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில வருஷங்களை வந்து கடந்துருவாங்க. அதாவது இதில் போட்டால் பெட்டராக இருக்குமா, அதில் போட்டால் பெட்டராக இருக்குமா, இந்த கொஸ்டினை கேட்டு நான் தீவிரமாக ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் நான் முடிவெடுத்து பண்ண போகிறேன்னு நினைக்கிறதுலையே கிட்டத்தட்ட 5லேருந்து 10 வருஷம் வந்து கடந்து போயிடுவாங்க. அப்போது 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல ஆக்சுவலாக அவங்க வந்து 15 வருஷமோ இல்லை 20 வருஷமோ தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய காஸ்ட் ஆஃப் டிலே அப்படின்னு சொல்லுவோம். காஸ்ட் ஆஃப் டிலே என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு வாட்டியும் டிசிஷன் எடுக்காமல் தள்ளி போட்டிங்கன்னா அதுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ லாஸ் இருக்குதுன்னு நம்மளால் ஆக்சுவலாக ஹியூமன் பிரெயினால் கால்குலேட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அழகாக தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிள் மாதிரி 20 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கார்பஸ் வந்து 92 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். 30 வருஷம் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் இருந்திருக்கும்னா உங்களுடைய டிசிஷனை நீங்கள் 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் தள்ளி போட்டிங்கன்னா உங்களுடைய லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய். 92 லட்சம் ரூபாய் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் 3 கோடி ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல. ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் டிலேவை வந்து நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை தள்ளி போடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக செய்வாங்க. அதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து பக்கத்து வீட்டில் யாராவது கார் வாங்கியிருப்பாங்க, நான் கார் வாங்கணும்னு போவேன். அப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற விஷயம் வந்து மாறி நான் இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சிருவேன். நான் பணக்காரராக ஆகாமல் இருக்கிறதுக்கு பெரிய எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா நானாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வேறு பணத்தை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சைடில் பணக்காரராகவும் ஆக முடியும், இன்னொரு சைடு உங்கள் வாழ்க்கையை வந்து ஓரளவுக்கு என்ஜாயும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக பல விஷயங்களை வந்து நம்ம வந்து பேச போகிறோம். அதனால் தொடர்ந்து வர வீடியோஸை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.